பஞ்சபூதங்கள் ஒவ்வொன்றையும் பஞ்சமாக்கிக் கொண்டிருக்கிறோம். ஆம், சீறி வரும் ஆற்றை சிறு குடுவைக்குள் அடைத்து விற்பனை. கற்கால மனிதன் கற்களில் கண்டறிந்த நெருப்பு கடைகளில் விற்பனை. 6 அடி மட்டும் போதாமல் 6 தலைமுறைக்கும் சேர்த்து விற்பனை. அடுத்தது உயிர் காக்கும் இயற்கை பிராணவாயுவா? அந்த நிலையை நாடகம் மூலம் எடுத்துரைக்க வருகிறார்கள் குண்டலகேசி வகுப்பு மாணவ மாணவியர்கள். அவர்களை கரவொலி மூலம் வரவேற்கவும். We are selling and buying one by one basic 5 nature elements called Panchabhuta. Yes, a raging river is bottled and sold. Fire, which is found in stones by Stone Age men, are sold in shops. The land, which is required only 6 feet for us, has been added to the next 6 generations and sold. What next? Life-saving oxygen? Our Kundalagesi students are coming to explain that situation through a play. Put your hands together and welcome them. போய் அந்த செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இந்த குப்பையெல்லாம் கொட்டிட்டு வாங்கம்மா. பக்கத்து வீட்டு பசங்க பாருங்க என்னம்மா வேலை செய்றாங்க. என்னது, நான் போய் குப்பையை கொட்டணுமா? வேற வேலை இல்லை, நாம போய் தூங்குவோம். நான் செடிக்கு தண்ணி ஊற்றணுமா? நானும் போய் தூங்குறேன். சக்சஸ் டைம் மெஷின் அடுத்த கட்டம் வெற்றி. ஆனா இதை பரிசோதனை பண்ண நமக்கு பல ஆடுகள் வேணுமே. கவலைப்படாத, அங்கே பார், ஆடுகள் வருகின்றன. எல்லா அப்பா அம்மாவும் எப்போ பாரு மற்றவங்க கூட நம்மளை ஒப்பிட்டுட்டு திட்டிட்டு இருக்காங்க. ஆமால, எனக்கு மட்டும் சக்தி கிடைச்சதுன்னா ஏதாவது கண்ணுக்கு தெரியாத உலகத்துக்கு காலத்தை தாண்டி போயிடுவேனே. நானும் கூட வருவேனே. அங்க பாரு, ஆடுகள் வருகின்றன. இங்க வாங்கம்மா, நீங்க பேசிக்கொண்டிருந்ததை நாங்க கேட்டோம். அதுக்கு என்னப்பா? நாங்க சயின்டிஸ்டா? பார்த்தாலே அப்படி தெரியலையே. பட்ஜெட் ப்ராப்ளம், அதான் இந்த காஸ்டியூம். சரி, என்ன விஷயம்னு சொல்லுங்க. நாங்க ஒரு டைம் மிஷின் கண்டுபிடிச்சிருக்கோம். எங்க இருக்கு? கண்ணுக்கே தெரியல. அங்க அது என்ன? டைம். அது என்ன? மிஷின். ரெண்டு சேர்த்து சொல்லு. டைம் மிஷின். கால இயந்திரம். இதுல எந்த வருஷத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அங்க போகலாம். அது எப்படி? இல்ல எண்கள் இருக்கா, நீங்க போக வேண்டிய வருடத்தோட எண்களை அழுத்துங்க, அங்க போகலாம். எங்க போகலாம்? 2220ஆம் ஆண்டு போலாமா? போலாமே. 2220. ஹலோ ஐயோ, எப்படி வரணும் சொல்லக்கூடாது, அவசரப்பட்டாங்க. சரி, இந்த நாடகம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இது எந்த இடம்? எந்த ஊர்? மூச்சு முட்டுதே. அங்க ஒரு கடை மாதிரி இருக்கு, அங்க போய் விசாரிக்கலாமா? அப்பாடா, கொஞ்சம் உட்காருவோம். உன் பேர் என்னம்மா? எந்திரி. பேரை தான் கேட்ட, அதுக்கு நீ எந்திரிக்க சொல்ற? உங்களை எந்திரிக்க சொல்ல, என் பேர் எந்திரின்னு சொன்னேன். மந்திரி கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன எந்திரி? ரோபோ ஆணா இருந்தா எந்திரன்னு வைப்பாங்க, அதே ரோபோ ஒரு பெண்ணா இருந்தா எந்திரின்னு வைப்பாங்க. ஓ, இவ்வளோ நேரம் நாங்க ஒரு ரோபோ கூட பேசிட்டு இருந்தோம். தமிழ் நல்லா பேசுறியேம்மா. இங்கேயும் வள்ளுவன் தமிழ் பள்ளி இருக்கா என்ன? ஆமா இருக்கு. உங்களை ஸ்கேன், அதாவது சோதிச்சு பார்த்ததுல உங்களோட ஆக்சிஜன் லெவல் ரொம்ப குறைவா இருக்கு. சீக்கிரம் வாங்கி மாட்டுங்க. ஆக்சிஜன் குறையுதா? என்னம்மா இப்படி சொல்றீங்களேம்மா? எங்க கிட்ட காசு எதுவும் இல்லையே. அதோ அங்க வள்ளுவன் நூலகம் இருக்குது பாருங்க, அங்க ஃப்ரீ ஆக்சிஜன் தருவாங்க, சீக்கிரம் போய் மாட்டுங்க. ஃப்ரீ வைஃபை கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன ஃப்ரீ ஆக்சிஜன்? பேச நேரமில்ல, உங்களோட பேச்சு மூச்சை குறிக்கும், போங்க. ஐயா நீங்களா? உங்களை பார்த்த பிறகுதான் எங்களுக்கு மூச்சு திரும்ப வருது. முதல்ல இந்த ஃபோன் நம்பரை உங்க ஃபோனில் அழுத்தி ஃப்ரீ ஆக்சிஜன் வாங்கிக்கோங்க. ரொம்ப நன்றி ஐயா. ஐயா நீங்க எப்படி எங்க ஐயா? நீங்களும் எங்களை மாதிரி வந்துட்டீங்களா என்ன? நான் மட்டும் இல்லைம்மா, எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க பாருங்க. வாங்க, வெல்கம் டு வள்ளுவன் தமிழ் நூலகம். இங்கிருந்து எப்படி போகுது ஐயா? இது ஒரு நல்ல கேள்வி. 2220 வந்தாலும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்களே. உழைப்பே உயர்வு தரும், சோம்பி கிடந்தால் சிலந்தையும் உன்னை சிறைப்பிடிக்கும். ஐயா எப்படி வந்தீங்கன்னு கேட்டதோட குத்தமா?
அதுக்கு தான் நம்ம தமிழ் நல்லா நாங்க பேசணும் உள்ள பார்த்தீங்களா? போறோம். ஐயையோ இப்பவே கண்ணு கட்டுதே. என்ன எல்லாரும் டிவி பார்த்துட்டு இருக்கீங்க? இது என்ன வருஷம்? நாம எங்க இருக்கோம்? ஏன் ஆக்சிஜன் குறைவா இருக்கு? எல்லாம் நாம் செய்த தப்புதான். மரங்களை வெட்டி இயற்கையை அழிச்சோம். கார்பன் டை ஆக்சைடு உள்ள பொருட்களையும் வாகனங்களையும் அதிகமாக பயன்படுத்தினோம். இதனால் நிலத்திலும் நீரிலும் நச்சுத்தன்மையை உண்டாக்கியது. அதன் விளைவு தான் இது என ஆசிரியர் சொன்னாரு. சரி சரி, கொஞ்சம் நியூஸ் சேனல் வைங்க. இன்றைய முக்கிய செய்திகள் வாசிப்பது உங்கள் ஸ்ருதிகாஷி. தங்கத்தின் விலை கிராம் ஒன்றுக்கு $20 வெள்ளியின் விலை கிராம் ஒன்றுக்கு $5 ஆக்சிஜன் சிலிண்டரின் விலை ஒன்றுக்கு $250 உயர்ந்துள்ளது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். டிங் டிங் டிடிங். என்னாச்சு? குழந்தை அழுகிறது. ஆக்சிஜன் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆரோக்கிய ஆக்சிஜன் கொடு, குழந்தை அழுகிறது நின்றுரும். நீ சின்ன குழந்தையாக இருக்குச்ச, அதுதான் கொடுத்தேன். ஆமாம், தலைமுறைகள் மாறினாலும் ஆரோக்கிய ஆக்சிஜன் மாறுவதில்லை. இதோ ஓட்டப்பந்தயத்தில் வேகமாக ஓடி வருகிறாங்க. முதலிடத்தை பெற்று விட்டாங்க. இப்போது நம்ம அவங்களோட கலந்துரையாடலாம். எப்படி உங்களால் இவ்வளவு வேகமாக ஓட முடிந்தது? அதுவா, நான் எப்போதும் ஆரோக்கிய ஆக்சிஜன் தான் உபயோகப்படுத்துகிறேன். அதுதான் என் வெற்றியின் ரகசியம். ஓடுங்க ஓடுங்க, ஓடிக்கிட்டே இருங்க. ஆடி தள்ளுபடியில் ஆரோக்கிய ஆக்சிஜன் 1 வாங்கினால் 1 இலவசம். அது சரி, உன் பொண்ணுக்கு வரும் பார்த்தியே, என்னாச்சு? அது ஏன் கேட்குற? பையனுக்கு என்ன பண்ணுவேன்னு கேட்டாங்க. நான் வழக்கம் போல ஒரு காரு வீடு வாங்கி தரேன்னு சொன்னேன். என்ன கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்களா? கல்யாணத்துக்கு ஆகிற எல்லா ஆக்சிஜன் செலவையும் நான் தான் ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்கு மாதம் 5 லிட்டர் ஆக்சிஜன் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அட, 5 லிட்டர் மட்டும் தானே? அடேங்கப்பா, இங்கே நமக்கு ஆக்சிஜன் கிடைக்கவே ரொம்ப சிரமமாக இருக்குது. இதில் இவங்க இன்னொருத்தங்களுக்கும் சேர்த்து வேற ஆக்சிஜன் கொடுக்கணுமா? ஐயோ, அடேங்கப்பா. என்ன இப்படி சொல்லற? தங்கம் வீடுனா கேட்டா கொடுத்துக்கலாம், ஆக்சிஜன் கொடுக்க முடியுமா? கவலைப்படாதே, இருக்கவே இருக்கு நம்ம ஆரோக்கிய ஆக்சிஜன். மலிவு விளைவில் திருமணம் முடியும் விரைவில். செய்திகள் தொடர்கின்றன. வெளிநாடுகளில் இருந்தும் வரும் பயணிகள் ஆக்சிஜன் சிலிண்டர்களை கடத்தி கொண்டு வருவதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. எனவே அரசு பாதுகாப்பு பணிகளை அதிகப்படுத்தியுள்ளன. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். இந்த செய்திகளை உங்களுக்கு வழங்கியவர்கள் ஆரோக்கிய ஆக்சிஜன், தலைமுறைகளின் நம்பிக்கை. அடேங்கப்பா, 5 நிமிட செய்திகளுக்கு 10 நிமிட விளம்பரமா? என்னத்த சொல்ல. சரி சரி, கொஞ்சம் போய் வெளியே சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஆமாம், எல்லாரும் ஆக்சிஜனை ரீசார்ஜ் பண்ணுங்க. No, no. எனக்கு 24 மணி நேரம் ஆக்சிஜன் இருக்கு. எனக்கு கவலை இல்லை. சரி சரி, நம்ம எல்லாரும் ரெஸ்டாரண்ட்டில் பார்க்கலாம். ஐயா வாங்க, அம்மா வாங்க. அமேசான் காடுகளிலிருந்து எடுத்த அரிய வகை மூலிகை கலந்த ஆக்சிஜனை வாங்கிக்கிங்க. ஐயா வாங்க, அம்மா வாங்க. இமயமலையில் இருந்து எடுத்த அரிய வகை மூலிகை கலந்த ஆக்சிஜனை வாங்கிக்குங்க. சிலிண்டர் எத்தனை விலை? ஒரே ஒரு $500 தான். இங்கே $499 தான். நான் ஒரு சிலிண்டர் விலை தானே கேட்டேன், நீங்க 10 சிலிண்டர் விலை சொல்றீங்க. அவரு கடையில் கம்மியான விலை கிடைக்குது. $1 வித்தியாசம். விலை குறைவா? அப்படிங்களா? அங்க ஒருத்தர் தலையில கட்டு போட்டு அழுதுட்டு இருக்கிறாரா? ஆமாம், என்னாச்சு? கீழே விழுந்து தலையில் அடிபட்டுதா? அதை ஏன் கேக்குறீங்க? போன வாரம் அவர் இவரு கடையில தான் சிலிண்டரை வாங்கியிருக்கிறாரு. அடடா, நல்ல விஷயம் தானே. அப்புறம் நான் தலையில் கட்டு. அந்த வாங்கின சிலிண்டர்ல லாஃபிங் கேஸை கலப்படம் பண்ணியிருக்கிறாங்க. அவர் மனைவி ஒரு சோகமான விஷயம் சொல்ல இவர் சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, பூரி கட்டை தான், தலையில கொட்டு தான். இப்ப மனைவி அமைவதெல்லாம் ஆக்சிஜன் கொடுத்த வரம்னு பாடிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. இங்கே வாங்க. என்ன சொல்லுங்க? அங்க இருங்கல் அஞ்சலி சுவரொட்டி இருக்கா? ஆமா, அதுக்கும் வியாபாரத்துக்கும் என்ன சம்பந்தம்? இவர் கடையில ஒரு சிலிண்டர் வாங்கினா இன்னொரு சிலிண்டர் இலவசம்னு வாங்கிட்டு போனாரு. சரி, அப்புறம் என்னாச்சு? மாட்டின பிறகுதான் தெரிஞ்சது அது ஒரு எம்டி சிலிண்டர்னு. ஐயோ, உங்க 2 பேரும் சாவகாசமே வேணாம். உங்ககிட்ட சிலிண்டர் வாங்கினா எனக்கும் போஸ்ட் அடிக்க நடந்து வந்துட மாட்டுது. நாங்க போறோம். ரொம்ப பசிக்குது.
அங்கே இயற்கை உணவகம் இருக்கு, போய் சாப்பிடலாமா? வணக்கம், was என்ன so வேணும்? 4 பேருக்கு சாப்பிட்றதுக்கு டேபிள் தாங்க. ஆக்சிஜன் அறை வேணுமா இல்லை நான் ஆக்சிஜன் அறை வேணுமா? ஆக்சிஜன் அறை, நான் ஆக்சிஜன் அறையா? ரெண்டுக்கும் என்ன வித்தியாசங்க? ஆக்சிஜன் அறையில் ஆக்சிஜன் இலவசமாக தருவோம். நான் ஆக்சிஜன் அறையில் ஒரு 200 ml பாட்டில் தருவோம். விலை வித்தியாசம் இருக்கா? ஆமாம் இருக்கு. ஆக்சிஜன் அறை $199, நான் ஆக்சிஜன் அறை $99 மட்டுமே. என்னது $100 வித்தியாசமா? நாங்கள் நான் ஆக்சிஜன் அறைக்கே போகிறோம். இருங்க அப்படிலாம் விட்டுற முடியாது. இன்சூரன்ஸ் தான், காப்பீடு இருக்கா? என்னங்க காஃபி சாப்பிட காப்பீடு கேட்குறீங்க? நாங்கள் ஒரு காஃபி கொண்டு வர 1 மணி நேரம் ஆகும், ஒரு தோசை 2 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் உங்கள் உடம்பு தாங்குமா? நாங்கள் பொறுப்பேற்க மாட்டோம். சாப்பிட்டு வந்த இடத்தில் இப்படி பேசுறியே, இதே பகல் கொலையா இருக்கு. நாங்க ஊருக்கு புதுசு, எங்க கிட்டலாம் காப்பீடு கிடையாது. இது பகல் கொள்ளை இல்லை. முன்னால் வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொன்னவங்க இப்போ வியாபாரம் பண்ணிப்பாரு, ஆக்சிஜனை பதிவு பண்ணிப்பாருன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆக்சிஜன் விலை இருக்குது. சரி எல்லாருக்கும் சாப்பிட்டு தோசை கொண்டு வாங்க. காற்று வாங்க போனேன், விலை குறைத்து வாங்கி வந்தேன். என்னது விலை கம்மியா? எந்த கடையில் வாங்குனீங்க? நான் நிம்மதியாக ஒரு பாட்டு கூட பாடக்கூடாதா? அது இல்லை இங்கே ஆக்சிஜன் விலை அதிகமாக இருக்கு, அதான் கேட்டேன். பேசாம உட்காந்து சாப்பிடு. சூப்பராக இருக்குல்ல? ஆமாம். காற்று வடலியே மூச்சு. ஐயோ என்னாச்சு? என்னாச்சு? என்னப்பா அங்க சத்தம்? என்னது? அது ஒரு கனவா? நான் போய் செடி தண்ணி ஊத்துறேன். நான் போய் குப்பையை கொட்டுறேன். இல்லை நீங்கள் கண்ட காட்சி கனவாகவே இருக்க நாங்களும் விருப்பப்படுகிறோம். அதற்காகவே அனைவரும் சேர்ந்து ஒத்துழைப்பு செய்வோம். கரவொலி விற்பனைக்கு அல்ல, கண்கலங்காமல் கரவொலி எழுப்பலாம்.